இன்னையோட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் இந்த போருங்கிறது 5வது நாளாக கடந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த 5வது நாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு? இப்போ ஈரான் பக்கம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போது அமெரிக்கா சைட்லேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இஸ்ரேல் சைட்லேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஈரான் சைட்லேருந்து அவங்கவுங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடு தலைவர்லாம் இருப்பாங்களே, அவங்க இந்த போரினை பற்றின கருத்துக்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னும் நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே இந்த 5வது நாளில் இந்த போரில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். ஃபஸ்ட்டு நம்ம அமெரிக்காவை பற்றியே பார்க்கலாம். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நம்ம இந்தியா வம்சாவளி கமலா ஹாரிஸ் அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான். அவங்க இப்போ நம்ம ட்ரம்ப்பை பற்றி ஒரு எச்சரிக்கை மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இப்போது வேறு நாட்டுக்கு போருக்கு போகும்போது அங்கே இருக்கிற அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை கூட்டி அங்கே இருக்கிற கட்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி தான் பார்த்தீங்கன்னா என்ன முடிவாக இருந்தாலும் எடுப்பாங்க. ஆனால் இவங்க இப்போது நம்ம ஈரான் கூட நம்ம அமெரிக்கா போருங்கிறது போயிட்டுருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த முடிவும் எடுக்கலை. இது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட சுயலாபத்துக்காகவே இந்த போருங்கிறது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமலா ஹாரிஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார், நான் பார்த்தீங்கன்னா அதிபர் ஆனால் நான் போகிற எல்லாம் இப்போ இருக்கிற கரெக்டாக போயிட்டுருக்கிற போகிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் நிறுத்துவேன். இப்போ ஏன் நம்ம இந்தியாவுக்கும் நம்ம பாகிஸ்தான் நடந்த போர் கூட இவர் தான் நிறுத்தினாருன்னு எல்லா இதுலையும் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் கமலா ஹாரிஸ் அதுக்கு ஒரு எப்படி பதில் சொல்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா போரையும் நிறுத்துன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா எல்லா புது போரையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கட்சி சேர்ந்த நம்ம கமலா ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்பை பார்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா சைட்லேருந்து இலங்கை பக்கத்தில் நம்ம இந்தியா பக்கத்தில் இலங்கை பக்கத்தில் ஈரானோட போர்க்கப்பலை பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பலை வச்சு தாக்கி தகர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். இதை இப்போ தாக்கியிருக்காங்களே இந்த ஈரான் போர்க்கப்பல், இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா IRIS டெனா. இந்த போர்க்கப்பல் மேலே தான் பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பலை வச்சு தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 101 பேர் பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலில் மாயமாயிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள தேடுதல் பணியில் தான் அவங்கள தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு 86 பேர் அவங்க பார்த்தீங்கன்னா காயங்களோட இப்போ மீட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற மருத்துவமனையில் நம்ம இலங்கை கவர்மெண்ட் அவங்கள மீட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சிகிச்சைங்கிறது இப்போ தந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம இந்த ஹர்முஸ் அந்த நீர்நிலை இருக்குல்ல, அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ சரக்கு கப்பல் இப்போ நம்ம எண்ணெய் வளங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நம்ம போர் நடக்குதுல்ல, இந்த சூழலை பார்த்தீங்கன்னா அந்த பார்டரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பார்டர் யாராச்சும் கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈரான் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதில் பாம்பு போட்டு இப்போ தகர்க்கிற வேலைகளை ஈரான் சைட்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே என்ன நடந்தாலும் சரி இப்போ இந்த உலகத்துக்கு இப்போது அங்கே நிறைய கப்பல் பார்த்தீங்கன்னா ஜாம் ஆகி நிற்கிது. இப்போ ஜாம் ஆனால் என்ன ஆகும், நம்மளுக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கம்மியாகும். எண்ணெயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி உலகத்தில் இருக்கிற இந்த எண்ணெய் விநியோகம் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா தடை இல்லாமல் எல்லா நாட்டுகளுக்கும் கிடைக்கிற மாதிரி அமெரிக்கா செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் தான் சொல்லியிருக்காரானா இல்லை, இன்னொன்று சேர்த்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஹர்முஸ் அந்த கடல் வழியாக போகிற எல்லா கப்பலுக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கடற்படை இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா முழு பாதுகாப்பு தருவாங்க. அதனால் எந்த கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா சேதாரம் இல்லாமல் நாங்கள் அந்த கப்பல்களை வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வாக்குறுதி அளிச்சிருக்காரு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா சைட்லேருந்து வெளிவந்த இப்போதைக்கான செய்திகள். அதுக்கப்புறம் அமெரிக்கா என்னென்ன ஸ்டெப்ஸை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சைட்லேருந்து அவங்க என்னென்ன இப்போ தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ 1 by 1 நம்ம பாயிண்ட்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சுப்ரீம் லீடரை அவங்கள பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருந்தாங்க. இப்போ கொலை இல்லை, அது பார்த்தீங்கன்னா ஒரு வெறிச்செயல்னு சொல்லலாம். இப்போ அவரை கொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வாரிசுகள் யார் வந்தாலும்
அவங்களையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதே அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இப்போ சுப்ரீம் லீடர் அவர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. இப்போ அவர் இடத்துல பார்த்தீங்கன்னா முஸ்தபா அப்படின்னு சொல்றவர் தான் இப்போ அடுத்த நம்ம ஈரானோட சுப்ரீம் லீடரா பார்த்தீங்கன்னா பதவிங்கிறது ஏற்றிருக்காரு. இப்போ அவருக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம இஸ்ரேல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தகவலை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரேல் வான்பரப்புக்குள்ள நம்ம ஈரானோட ஜெட்டுங்கிறது பறந்துருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட ஜெட்டை வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரேல் கவர்மெண்ட்டுங்கிறது வெளியிட்டிருக்கு. இதில் என்ன ஒரு சிறப்புனா இது வரைக்கும் இப்போ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் இப்போ பக்கத்தில் இருக்கிற நாடுகள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா போர் சொல்லாமல் நிறைய தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்கு. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதான் ஆப்போசிட்டாக இந்த வான்வெளி தாக்குதல் பண்ணி 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நேருக்கு நேராக வான்வெளி தாக்குதல்கள் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போதைக்கு இந்த 40 ஆண்டுகளில் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரேல் இராணுவம் பார்த்தீங்கன்னா இப்போ லெபனான் நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்குல்ல அவங்கள பார்த்தீங்கன்னா தீவிரமாக இப்போது எப்படி சொல்கிறது இப்போது நம்ம ஈரானும் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் மேலே குண்டுகிறது போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம ஹிஸ்புல்லா அவங்க அமைப்பு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஈரானை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க சைட்லேருந்தும் நிறைய ஆயுதங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குண்டுகளும் அவங்களும் சைட்லேருந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதை தாங்க முடியாமல் இப்போ இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா ஹிஸ்புல்லாவை பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்காக இப்போ நம்ம லெபனான் நாட்டுக்குள்ளேயே பூந்து அவங்கள அழிக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டாச்சு கொஞ்சம் பேர்த்த நம்ம லெபனான் நாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள தீவிரமாக அழிக்கணும் அப்படின்னு நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சைட்லேருந்து இன்னைக்கு நடந்த சம்பவங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்லேருந்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பாயிண்ட்டாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் சுப்ரீம் லீடர் நம்ம கமேனி இருக்கார்ல அவர் இறந்துட்டார். அது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ அவர் உடலை பார்த்தீங்கன்னா அவர் சொந்த ஊரான மாசத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அவரை உடலை அடக்கம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 34 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டு சுப்ரீம் லீடராக இருந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய இந்த வான்வெளி தாக்குதலில் ஈரானில் இருக்கிற யுனெஸ்கோ பாதுகாக்கிற எத்தனை வருஷம் பழமையான பொருள் பார்த்தீங்கன்னா 440 வருஷம் பழமையான ஒரு மியூசியத்தை பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் குண்டு போட்டதில் அங்கே இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற கண்ணாடி அதுக்கப்புறம் உள்பகுதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெடித்து சிதறி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்க இந்த ஹர்மோஸ் அந்த இது பார்த்தீங்கன்னா கான்வாய் அமெரிக்கா பாதுகாப்பால் எல்லா கப்பலையும் கூட்டிகிட்டு போய் அங்கே விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இப்போ ஈரான் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஹர்மோஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட பாதுகாப்பில் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரான் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ யாராச்சும் அதை கடக்க நினச்சிங்கன்னா அந்த கப்பல்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க அமெரிக்கா பேச்சை கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கப்பல் பார்த்தீங்கன்னா அந்த ஹர்மோஸ் அந்த கரை பார்த்தீங்கன்னா கடக்க பார்த்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஈரான் தெரிஞ்சுட்டு அந்த 10 கப்பலே பார்த்தீங்கன்னா சுட்டு வெளுத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் இப்போ அப்படி எவ்வளோ கப்பல் தான் உள்ள தேக்கம் அடைஞ்சு நிற்கிது அப்படின்னு. இப்போ அவங்க சொன்ன இதை பதில் நான் சொல்கிறேன். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது ஒரு 700 கப்பல் முடியும் பார்த்தீங்கன்னா உள்ள எண்ணெய் கப்பல்கள் அங்கே உள்ள பிடிச்சி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதனால இப்போ என்ன ஆகும்னா நம்ம நாட்டில் இருக்கிற எண்ணெய் விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெயோட பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்லேருந்து துருக்கி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மிசைலை பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க துருக்கி நாட்டு மேலேயே விழுந்திருக்கு. இப்போ துருக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இது சொல்லிடுறேன் பாருங்க. துருக்கி பார்த்தீங்கன்னா இந்த நேட்டோ அமைப்பு இருக்குல்ல அதில் ஒரு பார்ட்டு சரிங்களா. அவங்க இப்போ இவங்களை அடிச்சிட்டாங்களே. இப்போ துருக்கி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கான பதிலை பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி தருவோம் அப்படின்னு நம்ம ஈரானை பார்த்து ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க துருக்கி சைட்லேருந்து. இப்போ இந்த போர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் தான் அப்படி போகும் அப்படின்னு எல்லாத்துக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த போரை நிறுத்துறதுக்கு ஒரே வழி என்னன்னா
2 இப்போ சண்டை போட்டிருக்குல்ல, இந்த நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பேசி ஒரு முடிவு கொண்டாந்தா தான் இந்த போர்கள்ல பார்த்தீங்கன்னா நிறுத்த முடியும். இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னா, இறங்கி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போர நிறுத்தறதுக்காக நாங்க பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இப்போ புதுசா பதவியேற்றிருக்காருல்ல நம்ம சுப்ரீம் லீடர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுக்கு அவர் டிமாண்ட் என்ன வச்சிருக்காருன்னா, எந்த அழுத்தமும் தராம இந்த பேச்சுவார்த்தைங்கிறது கண்ணியமா, நியாயமா நடக்கணும். அப்படி நடந்தா மட்டும் தான் நாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சு இப்போ நாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் லீடர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஈரான் சைடுலேருந்து நடந்த நிகழ்வுகள். இத பார்த்தீங்கன்னா, எவ்வளோ என்னால சுருக்கி சொல்ல முடியுமோ, மெயினான பாயிண்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த போர பற்றி வேற வெளிநாடு தலைவர் இருக்காருங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னடா நாட்டு பிரதமர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த நாட்டோட இப்ப போர் நடத்திட்டு இருக்காங்களே, இது பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னடா பிரதமர் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் பிரதமர் இருக்கார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா பெரும் ஒரு கண்டனம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அமெரிக்காவும், இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம நம்ம ஈரான் மேல நிறையா இப்போ இந்த போருக்கான சூழலை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அங்க சாகப் போறது அப்பாவியான மக்கள் தான். இத பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சைட்லேருந்து நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பெயின் பிரதமர் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பெயின் அதிபர் இப்படி சொல்லிட்டாங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்புக்கு கோவங்கிறது வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்பெயின் பிரதமர்கிட்ட ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அவங்க ஓடுதளம்லாம் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா இந்த போருக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிருந்தாரு. இவர் பார்த்தீங்கன்னா இந்த போரே வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர்கிட்ட போயிட்டு இந்த போருக்காக நாங்கள் ஓடுதளத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார், முடியாதுன்னு தான் சொல்லுவார். அதில் கடுப்பான டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்பெயினோட இருக்கிற எல்லா எப்படி சொல்கிறது எல்லா உறவையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் துண்டிச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சைட்லேருந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்ன இப்போ அவர் எதை மீன் பண்ணி சொல்கிறாரு, இறக்குமதி ஏற்றுமதி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்கிறாரா இல்லை என்ன மீன் பண்ணி சொன்னார் தெரியல. ஆனால் அவங்களுக்கான இந்த உறவு பார்த்தீங்கன்னா நாங்கள் முறிச்சுக்கிறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்போ இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யாங்கிறது வந்திருக்காங்க. ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் சொன்னல அந்த கான்வாயில் இப்போ கப்பல்கள் வர முடியாமல் நிறைய நெருக்கடி இப்போ அங்கே போயிட்டுருக்கு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயும் ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறனால இப்போ இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை சீனாவாக இருக்கட்டும், இந்த 2 நாடுகளுக்கும் எங்களோட எண்ணெய் ஏற்றுமதி பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகரிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துபாயில் இப்போ இந்த மாதிரி போர் சூழ்நிலைகள் நிறைய போயிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் அங்கே துபாய்க்கு இப்போ போகாமல் அந்த துபாய் நாட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறிச்சோடி இருக்கிற ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா நிறையா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதில் மாலாக இருக்கட்டும் இல்லை ரோடாக இருக்கட்டும், எல்லா ஏரியாலையும் பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாமல் அந்த மாலு அதுக்கப்புறம் அந்த ரோடு இது சைட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெறிச்சோடி கிடக்குது ஃபுல்லாக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நாட்டு தலைவர்கள் வேறு நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு இப்போ உங்களுக்கு யாராவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே வரலாம். இப்போ இதனால் நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன இப்போது பாதகமான சூழ்நிலை இப்போ நிலவிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் அந்த கான்வாய் சொல்லியிருந்தேன்ல, இப்போ நிறைய கப்பல்கள் அங்கே பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு. அங்கே எல்லா நாடும் நான் சொல்லியிருந்தேன். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட 36 கப்பல்கள் பார்த்தீங்கன்னா அதையும் அங்கே பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்தியாவோட 36 கப்பலில் பார்த்தீங்கன்னா பயணித்த எவ்வளோ மாலுமிகள் 1110 மாலுமிகள் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதில் இப்போ சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதனால என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே இப்போ வேறு நாட்டுக்கு போகிற விமான சேவையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய சேவைகள்லாம் இருக்குல்ல, அந்த சேவைகளோட கட்டணங்கள் பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு, உயர வாய்ப்பு இருக்குன்னு நான் எடுத்து சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கட்டண சேவை இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் தான் காரணமானு பார்த்தா இப்போ நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப தாமதமாயிட்டிருக்கு. அதனாலையும் இந்த கட்டணங்கள் பார்த்திங்கன்னா உயருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம டாலருக்கும் இந்தியா மதிப்பு பார்த்திங்கன்னா ரேட்டுங்கிறது ஏறிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 90 ரூபா இருந்துச்சு, 91 ரூபா இருந்துச்சு. இப்போ இந்த போர் சூழல் வேறு அங்கே நடந்துகிட்ருக்கா, நம்மளுக்கு வர நிறைய ஏற்றுமதி நம்ம பண்ண முடியாமல் நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்டே தேக்கம் அடைஞ்சிருக்கு. இதனால் இன்றைக்கி நிலவரப்படி பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா 92.03 காசுகள் பார்த்திங்கன்னா
நம்ம இந்தியா மதிப்பில் டாலரோட ஒரு மதிப்பு இப்போ போயிட்டுருக்கு. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்குல்ல, நம்ம பிரதமர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலையான்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் சைட்லேருந்து அவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 48 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாட்டு தலைவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற பிரச்சனை என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கப்பலுக்கெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்களே அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை என்ன, அப்புறம் நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் அங்கங்கே சிக்கியிருக்காங்களே அவங்கள எப்படி இங்கே கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேசியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தகவல்கள் நம்மளுக்கு நிறைய கிடச்சிருக்கு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த இந்த டே 5ல் இப்போ இந்த டே 5 பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இப்போ இந்த போர் நடந்து இதில் இன்னைக்கு டே 5ல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சுருக்கி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பற்றின கருத்து ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, சரிங்களா? இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் இந்த மாதிரி ஏதாச்சும் இப்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத டெய்லியும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, உங்களை இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.